ஹலோ கைஸ், அந்த இந்தியாவோட இஸ்ரோ மூலம் அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ ரீசெண்டாக மே மாதத்தில் சூரியனில் ஏற்பட்ட ஆற்றல் மிக்க இயக்க செயல்பாடுகளை படம் பிடித்திருக்கு. அந்த டேட்டாவை அந்த இமேஜை இஸ்ரோவுக்கு ஷேர் பண்ணியிருக்கு. இஸ்ரோ அந்த இமேஜை அந்த டேட்டாவை எக்ஸ் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். சூரியன்லேருந்து நமது பூமி 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் நமது பூமி சூரியன்லேருந்து அமைஞ்சிருக்கு. சூரியனை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் சூரிய புயல்கள் பற்றி தகவல்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு இந்தியாவோட இஸ்ரோ ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து PSLV XL எனும் ராக்கெட் மூலம் 2 செப்டம்பர் 2023 ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை இந்தியாவோட இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நமது பூமியிலிருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள 15 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள லாங் ரேஞ்ச் பாயிண்டான L1 பாயிண்ட்ல 6 ஜனவரி 2024 சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லாங் ரேஞ்ச் பாயிண்டான L1 பாயிண்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அப்புறம் இந்த ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லாங் ரேஞ்ச் பாயிண்டான L1 பாயிண்ட்ல ஹாலோ ஆர்பிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரீசெண்டாக இந்த ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மே மாதத்தில் சூரியனில் ஏற்பட்ட ஆற்றல் மிக்க இயக்க செயல்பாடுகளை இந்தியாவோட இஸ்ரோ மூலம் அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் படம் எடுத்துருக்கு. அந்த டேட்டா இந்தியாவோட இஸ்ரோக்கு ஷேர் பண்ணியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, சூரியனில் ஆக்டிவாக உள்ள பகுதியான AR13664 எனும் இந்த பகுதியிலிருந்து கொரோனர் மாஸ் எஜெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்து வெளிப்பட்ட எக்ஸ் கிளாஸ் மற்றும் எம் கிளாஸ் சூரிய கதிர்கள் மிகப்பெரிய புவி காந்த புயல்களாக உருவாயிருக்கு. அதாவது ஜியோடோ மேக்னெட்டிக் ஸ்டோம் மே மாதத்தில் உருவாயிருக்கு. இதை இந்தியாவோட இஸ்ரோ மூலம் அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் உள்ள ரிமோட் சென்சிங் பேலோட்டில் உள்ள சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப் ஷூட் மற்றும் VELC அதாவது விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃபி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் சூரியனோட ஆற்றல் மிக்க இயக்க செயல்பாடுகளை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் படம் எடுத்திருக்கு. டேட்டாவை அந்த இமேஜை இந்தியாவோட இஸ்ரோக்குள்ள ஷேர் பண்ணியிருக்கு. இஸ்ரோ அதை எக்ஸ் பக்கத்தில் அந்த டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்காங்க. சூரியனில் என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனில் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது, அணுக்கரு இணை நடக்குது. ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு சூரியனில் 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் 596 மில்லியன் டன் ஹீலியமாக மாற்றப்படுது. அதிகப்படியான ப்ரெஷர்னால மீதமுள்ள 4% எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. சூரியனை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் சூரிய புயல்கள் பற்றி தகவல்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கும் தான் இந்தியாவோட இஸ்ரோ ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. ஃபைனல் டே விஜய் காமெடி சி